ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ஹைதராபாதி பிரிஞ்சால் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதுமே 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும். இது எப்படி வறுப்படணும் அப்படின்னா, நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற மாதிரி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த பேன்லேயே நம்ம அப்படியே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் குங்குமப்பூவை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அது போக ஒரு பெரிய வடை சட்டியில் தண்ணி விட்டுட்டு தண்ணி சூடானதுமே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறமா ஒரு கை புதினா, கொஞ்சோண்டு உப்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுமே நம்ம 2 கப்பு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு 90% குக் ஆகிற வரையும் விட்டுட்டு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய் மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸு, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப்பு தயிர், உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம பர்பிள் கலரில் இந்த மாதிரி கத்திரிக்காயை எடுத்துகிட்டு 4 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு ஊற வைக்கணும். இது கூடயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி இதில் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். அது தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னும் அதே வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுமே நம்ம மசாலா போடணும். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டுட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு அதை வேக வச்சுக்கணும். அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கத்திரிக்காய், அந்த தயிர் எல்லாத்தையுமே சேர்த்து இதில் கடாயில் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து கத்திரிக்காயை நல்லா மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். குக் பண்ணிட்டோன்னா அதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயுமே நல்ல ஒரு 90-95% வெந்துடும். அப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி தம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு லேயர் கீழே இந்த கத்திரிக்காய் மசாலாவை ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்டுட்டு அடுத்த லேயர் நம்ம அரிசி போடணும். அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி ஒரு மசாலா லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம சாதம் போட்டுக்கணும். சாதம் போட்டுட்டு நல்லா நம்ம ஓரம் எதுவுமே நமக்கு மசாலா தெரியாத அளவுக்கு நம்ம அரிசியை நம்ம ஃபுல்லாக பரப்பி விட்டு நம்ம அதை லேயர் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு ஒரு 2 லேயர் 3 லேயர் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த குங்குமப்பூ அந்த தண்ணி எடுத்து இது மேலே ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றி முடித்ததுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டுத்தையுமே மேலே ஒரு லேயர் நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க. நெய் விட்டதுமே நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு அந்த பாட்டோட வெளிப்பக்கத்துக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணிக்கணும். பெருசாக கட் பண்ணிவிட்டு இந்த அரிசி மேலே அதை வச்சுட்டு நம்ம உள் பக்கமாக காற்று ஏர் எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு அதை நம்ம நல்லா சுருட்டி உள்ளே விட்டுறணும். அது நம்ம நல்லா கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தண்ணி இல்லை ஆவி வெளியில் வராத அளவுக்கு அது ஸ்டீம் இதுவாகும். ஸோ இது நல்லா மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு லிட் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அது லேயர் ஆகி வந்திருக்கும். அரிசியில் அப்படியே பொலன்னு உதிர்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் தம்மு உடைக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருந்து நீங்கள் அந்த அரிசியோட அந்த மசாலாவோடு நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த லேயர்ஸ் நல்லாவே தெரியும். உங்களுக்கு பாருங்கள், மசாலா கத்திரிக்காயெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு ரைத்தா கூட வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.